சூப்பர் ஸ்டார்னு யாருக்கும் சும்மா வராதுங்க. அவர் ரொம்ப 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 கிரேட்னு தான் நான் சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும், நான் தலைவரை பார்த்த வரைக்கும், ஒரு வாட்டி அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருமே வந்து சாரை பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அன்னைக்கு ஒரு சம்பவம் ஏஎம் ஸ்டுடியோ பக்கத்துல நினைக்கிறேன். அப்போ வரிசையா நாங்க நிக்கிறோம், தலைவர் வந்து வர்றாங்க. அப்ப எங்களை பார்க்கணும் தான் வர்றாங்க. அப்ப எல்லாருமே சார் வணக்கம், சார் வணக்கம், சார் வணக்கம்னாங்க. அப்ப நான் மட்டும் சார் வணக்கம் அப்படின்னு உடனே அப்படி ஒரு ஸ்டெப் முன்னாடி போனவர் அப்படி பின்னாடி வந்து தம்பி என்ன 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 பண்றீங்க அந்த மாதிரி அப்படின்னு சொன்னேன். ஜெயிப்பீங்க ஜெயிப்பீங்க, தைரியமா இருக்கு தைரியமா இருக்கு. அந்த உற்சாகத்தை கொடுத்த ஒரு சூப்பர் ஸ்டார் தான் எனக்கு. அவரை வந்து ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப நேரம் ரொம்ப அந்த ஷூட்டிங்ல நான் அதிகமா அவரே தான் பார்த்துட்டு இருக்கோம். அவருடைய ஆக்டிங், அவருடைய ஸ்டைலு எல்லாமே சும்மா அப்படி அவர் பண்ற எல்லாமே ஸ்டைலா இருக்கும். அப்படி இப்படின்னு எதெல்லாமோ பண்ணுவாரு. அப்போதான் நினைப்பேன், எப்படி சினிமாவில் இவ்வளவு தூரம் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆயிருக்காருன்னா அவருடைய ஸ்டைல் சும்மா அதிருது இல்ல சி அப்படின்னு சொல்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு விஷயம். நல்லது. நம்முடைய அன்பு தேசம் மீடியாவுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி. இன்னும் எங்களுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,